வண்ணம் சிந்தும் ரோஜாப்பூ, சிரித்து பேசி விளையாடும் நெஞ்சம் எங்கும் மத்தாப்பு. இன்னும் மந்தி வானில் பச்சை கிளி கூட்டம் என்ன சொல்லி பறக்கிறது. நம்மை கண்டு நாடி இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி தள்ளி போகிறது. எங்களின் கதை கேட்டு தலையாட்டுது தாமரை பூ. மயிலே நாம் ஆடிய கதையை நீ பேசு. மல்லிகை பூவே பார்த்தாயா, பொன் மாலை எங்கள் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா. பொன் மாலை எங்கள் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா. 1000 கோடிகள் செல்வம் அது யாருக்கு இங்கு வேண்டும். அரை நொடி என்றால் கூட இந்த ஆனந்தம் ஒன்றே போதும். பூவே எங்கள் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா. வெண் பூவே எங்கள் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா. சரோஜக்கா வீட்டுக்கு போமா? சரி நெட்டமாரி. சூரிய இங்க வருவான்னு இவ்வளவு நேரம் நினைச்சு உட்கார்ந்தாச்சு. இன்னும் வரவே இல்லை, எப்பதான் வருவான்னு தெரியல. ஏக்கா என்னையும் உட்காந்துருந்தோம்னு வச்சுடுங்க, இருட்டி போயிடும். சரி நெட்டமாரி வீட்டுக்கு போயிடலாம். என்னது இது கிஃப்ட்? எனக்காக இந்த கிஃப்ட் யாரோ வச்சிருப்பாங்களா? பிரிச்சு பாத்துருவோம். ஏம்மா என்ன பண்றீங்க? அது நம்ம சூர்யாக்கு வந்த கிஃப்ட்டுமா. பிரிக்காதங்க, அதை அப்படியே வச்சிருங்க. நம்ம சூர்யாக்கு வந்த கிஃப்ட் தானே, நான் திறந்து பார்த்தா என்ன? ஏம்மா அவனுக்கு அவன் ஃப்ரெண்டுகள் கொடுத்தது பாத்துக்க, அதனால அவனே திறந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் வச்சுட்டு போயிருக்காமா. நம்ம திறந்துட்டோம்னா அவன் வருத்தப்படுவான், அதனால அதை வைங்கம்மா, அவன் வந்த பிறகு திறக்கட்டும். சரிம்மா, கிஃப்ட் வச்சிரியே. சூர்யா எப்ப வருவாமா? ஏம்மா சூர்யாவை ஆனந்த் தான் கூட்டிட்டு போனான். எப்போ வரேன்னு தெரியல, போன் போட்டு பார்க்கணும். இப்போ வந்துருவான் தான் நினைக்கேன். சரிம்மா போன் போடு. கிஃப்ட்ல என்ன இருக்குன்னு பார்க்க ஆர்வமா இருக்கு. சரிம்மா, அவன் பிரிக்கும் போது பாப்போம். அத அங்க வச்சிட்டு வாங்க. சரி சரிம்மா. என்னாச்சு சாக் மாமா, என்ன காணோம்? இருட்டுக்கு முன்னால வந்துருவாப்ல. இன்னைக்கு இவ்வளவு நேரம் ஆயிட்டு. என்ன பண்ணிட்டு இருப்பாவ? எங்க போயிருப்பாவ? ஐயோ நேராவ மனசுக்குள்ள படபடன்ல இருக்கு. காலையில வேற இந்த சாக்லேட் கேளால எனக்கு அவங்களுக்கு சண்டை வந்துட்டு மனசு கஷ்டத்திலேயே வேலைக்கு போனாவே இன்னும் காணுமே. வந்துட்டா, இவ்வளவுதான் எல்லா பிரச்சனையும். என்ன நம்ம புருஷன் இன்னும் வரலையே, அத உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன். நம்ம புருஷன் கேட்கவே கேவலமா இருக்கு. இங்க பாரு, நீ வேணா உன் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு திரி. என்கிட்ட வந்து நம்ம புருஷன் உங்க புருஷன் எல்லாம் சொல்லி வேலை வச்சுக்கிடாத. அவரு நம்ம புருஷன் தானே, எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? ஷோ தோலை வலிக்குது. அத்தை அத்தை அத்தை. ஐயோ என் தலையை போட்டு ஒட்டி எடுக்க கூப்பிடியாலே, என்ன நடக்கோ தெரிய மாட்டேங்க. I love you too, நிஜமா I love you too. I love you too, really I love you too. I love you too, ருக்கு I love you too. I love you too, பாமா I love you too. ஏய் போலீஸ், என்னையா குடிச்சிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்கியா? உனக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு நட் ரோடு தான் கிடைச்சதா? இல்ல சார், நான் குடிக்கலாம் இல்ல. உன் வாய் வளர்றதுலயே தெரியுது எவ்வளவு குடிச்சிருக்கேன்னு. வாயா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. சார் விட்டுருங்க சார். விடலாம் முடியாது, நட போலீஸ் ஸ்டேஷனுக்கு. சார் எங்க அம்மா என்ன தேடுவா சார். வீட்டுல அம்மா தேடுற அக்கறையில தான் நடு ரோட்ல ஆடிட்டு கிடக்குறியோ? போயா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. சார் என்னைய விட்டுருங்க சார், என் பொண்டாட்டிங்க பிள்ளைங்க எல்லாம் தேடுவாங்க சார். என்னது பொண்டாட்டிங்க பிள்ளைங்களா? குடிச்சிட்டு வளர் நம்பர். வீட்டுல உன் பொண்டாட்டி போன் நம்பர் இருந்தா சொல்லியா, இல்லன்னா உங்க அம்மா நம்பர் இருந்தா சொல்லு. என்னமா துக்கு, எதுக்கு கூப்பிட்டா? அத்தை இந்த சாக்லேட் கேள என்கிட்ட பேச வேண்டாம்னு சொல்லுங்க. அம்மா சாக்லேட் நீ எதுக்கு அவகிட்ட பேசிட்டு இருக்க? உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட வந்து பேசு. அத்தை நீங்க எனக்கு தானே சப்போர்ட்னு சொல்லிட்டு இவ கூட எப்படி பேசுவிய? உனக்கு சப்போர்ட்டாதாம்மா பேசிட்டு இருக்கேன். இவ இந்த வீட்டுல இருக்காள, வேற யாருக்கிட்ட பேசுவா? அதுக்கு தான் சொன்னேன். ஹலோ யாருங்க? அப்படியா? என்ன சொல்றீங்க? அவங்க பேர் சாக் மாமாவான்னு கேளுங்க. இல்ல எனக்கு தான் மாமா, அவர் பேர் சாக்கு. அப்படியா? சாக் மாமா தான் அங்க இருக்குது. உடனே வரேன். எத்த உங்க மகனை போலீஸ் பிடிச்சிட்டாவலாம். என்னமா துக்கு சொல்லியா? ஆமாத்த, என் புருஷனை போலீஸ் பிடிச்சிட்டாவத்த. ஐயோ சாக்கு மாமா, உங்களுக்கு என்னாச்சு? உங்களுக்காக நாங்க காத்துக்கிட்டு இருப்பேன்னு தெரியாதா?
நான் வரேம்மா. யார வரேன்டா, நானே போறேன். எனக்கு கூட்டிட்டு வர தெரியும். ருக்கக்கா, எத்தே நானாவே பின்னாடியே போய் எப்படியாவது எங்க புருஷனை கூட்டிட்டு வந்துறியோத்தே. பியாடி இருப்பா என்கிட்டயே எங்க பிடிச்சேன்னு சொல்லிட்டு போறா. உங்க பிள்ளைதான் பார்க்க போறேன்னு என்கிட்ட சொன்னானே. காதெல்லாம் புடிச்சு போச்சு, எங்க புடிச்சேன்னு கேட்டு. ஐயோ, என் மகனுக்கு என்னாச்சு? என்னால இங்க தனியா நின்னுட்டு என்னாச்சு ஏதாச்சும் யோசிச்சுட்டு இருக்க முடியாது. நானும் போய் பார்க்க போறேன். நெட்டமாரி, சூரியன் கடிதத்தை பார்த்திருக்க மாட்டானா? என்னதுக்கா சொன்னீங்க? ஏவ்ல சப்பாத்திக்குள்ள அப்படியே தலையை விட்டுட்டியோ? என்னோட கடிதத்தை எல்லாத்தையும் அவன் பார்த்திருப்பானா படிச்சிருப்பானான்னு கேக்கை. கண்டிப்பா. என்ன சொல்லிய நெட்டமாரி? ஏக்கா அவர் படிச்சிருப்பாருக்கா. படிச்சிருந்தா அவன் தேடி வந்திருப்பான்ல. சரோஜக்கா ராத்திரியா இருக்குல்ல, காலைல வருவாராக்கும். அப்படி சொல்றியோ? ஒரு சமயம் படிச்சு பார்த்த பிறகு என்னைய பிடிக்காம போயிருக்குமோ? அது எப்படிக்கா படிச்ச பிறகு பிடிக்காம போவோம்? மட பையனுக்கு கூட பிடிக்கும். உங்க சூர்யா நல்லா படிச்சிருக்காரு, அறிவாளி. அவருக்கு பிடிக்காம போச்சுன்னா அவருக்கு ஞாபக சக்தியே இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா சூர்யாக்கு ரொம்ப பிடிக்குமா? சரோஜக்கா, சூர்யாவுக்கு உங்களை இப்பவே பிடிச்சு போச்சுக்கா. அவர்கிட்ட நீங்க பேசும்போது அவர் எப்படி தெரியுமா உங்களை பாக்குறாரு? உண்மையாவா? ஆமாக்கா, என்கிட்ட வீடியோ இருக்கு, நீங்க வேணா பாருங்களா. அந்த கிஃப்ட கூட அவ்வளவு பார்க்கல, உங்க முகத்தையே தான் பார்த்தாரு. அவர் முகத்துல காதல் தெரிஞ்சிச்சுன்னா பாத்துக்கிடுங்க. நெட்ட மாதிரி அப்படின்னா அந்த போன குடி நெட்ட மாதிரி. நான் அந்த வீடியோவை பார்க்கணும். சரோஜக்கா போன்ல சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிடுச்சே. எங்க வீட்டுக்கு போனாதான் போன்ல சார்ஜ் போட முடியும். நெட்ட மாதிரி அப்படின்னா நாளைக்கு சார்ஜ் போட்டுட்டு என்கிட்ட காமிக்கிறியா? சரிக்கா, சாப்பிடுங்க. எனக்கு இன்னைக்கு முழுக்க சாப்பிடவே பிடிக்கல நெட்ட மாதிரி. சரோஜக்கா மதியமா நீங்க சாப்பிடலக்கா. இப்பவாது சாப்பிடுங்க, அப்புறம் நாளைக்கு உங்க அம்மா வந்துட்டு வருத்தப்பட போறாவ. எதுக்கு வருத்தப்படுவா? ஒரு சுத்து மெலிஞ்சிருவீங்களா? எப்படி இவ்வளவு ஒரே நல்ல மெலிவாவ? நான் இப்போ சூர்யாக்கு லெட்டர் கொடுத்த சந்தோஷத்துல இருக்கேன். எப்படி மெலிவே குண்டாயிடுவேன். ஒரு கடிதம் எழுதினேன், என் உயிரை அனுப்பினேன். என் உயிர்? ஆமாமா, உங்க உயிர். அந்த எழுத்து வடிவிலே நான் என்னை அனுப்பினேன். சரிக்கா, சாப்பிடுங்க, வேற பேசுவோம். சரி. டேய் மச்சான், சூர்யா தான் பில் கொடுக்க போற. என்ன வேணாலும் எது வேணாலும் சாப்பிட்டுருங்கடா. டேய் மச்சான் வாடா. ஆனந்த், மம்மி போன் பண்றாங்க, நான் வெளியே போய் பேசிட்டு வரேன். நீ போய் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ பாத்துக்கோ. சரிடா. ஹலோ சூர்யா. மம்மி, என்ன மம்மி? எங்க இருக்க? எப்போ வருவா? நிச்சயம் முடிஞ்ச வரை இப்படி வெளியே போறதே தப்பு சூர்யா. இன்னும் கல்யாணத்துக்கு வெறும் 4 நாள் தான் இருக்கு. பத்திரிக்கை எல்லாம் அடிச்சு வீட்டுக்கு வந்தாச்சு. உங்க அப்பாவுக்கு என்ன தெரியாது நீ வெளியே போனது. அவிட்ட சொன்னேன்னா என்னையே தான் படிச்சு ஏசுவாவ சூர்யா. என்ன பிள்ளை பத்து வச்சிருக்கா, ஒரு சொல்லு வார்த்தை கேட்க மாட்டேங்கன்னு சொல்லுவாவ. மம்மி பேசிட்டீங்களா மம்மி? நான் எங்கேயும் போகல, என் ஃப்ரெண்டுங்க கூட தான் இருக்கேன். பேச்சுல பார்த்து கேட்டாங்க, பிடிக்கலனாலும் கொடுத்து தானே ஆகணும். டாடி கேட்டா சொல்லுங்க மம்மி. என்னது பாத்தியா சூர்யா? இதெல்லாம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச என்ன நடக்க தெரியுமா? ஒரு வார்த்தை சொன்ன கேக்குறியா நீ? மம்மி, உங்களுக்கு என்னை பத்தி தெரியாதா? பார்ட்டினா நீங்க எதுவும் தப்பா நினைச்சிடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களாம் சாப்பாடு வாங்கி கேட்டாங்க, அதை வாங்கி கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு வந்துருவோம். ஆனந்த் என் கூட தான் இருக்கா மம்மி. சூர்யா, இதெல்லாம் ஒன்னும் சரியா தெரியல. உங்க அப்பாவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுனா வருத்தப்படுவாவ. மம்மி, இதுல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து இருக்கிறது என்ன தப்பா? என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதா? சரி சூர்யா, நீ எப்போ வருவ? உங்க அப்பா கிட்ட ரூம்ல படுத்திருக்கான்னு தான் சொல்ல போறேன். மம்மி, நான் காலையில வந்துருவேன் மம்மி. நீங்க எதுவும் நினைச்சிட்டு கஷ்டப்பட்டு இருக்காதுங்க. என்ன சூர்யா சொல்லியா? காலையிலயா? ஐயோ, அந்த பையன் ஏன் இப்படி பண்ணியான்னு தெரியலையே. மம்மி, நான் என்ன குழந்தையா? ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க? சூர்யா, நிச்சயம் முடிஞ்ச பிறகு இப்படி வெளியே போக கூடாது சூர்யா. நீ என்னடானா வெளியே தங்கிட்டு வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதீங்க மம்மி, நான் ஒன்னும் குழந்தை கிடையாது. ஆனந்த நானும் ஒன்னாதான் இருக்கோம், ஒன்னா வந்துருவோம். வைங்க போனே. சூர்யா, நாளைக்கு காலையில எல்லார் வீட்டுக்கும் பத்திரிக்கை கொடுக்கலான்னு இருக்கேன். வெளி ஊர்களுக்கு போக வேண்டியிருக்கு. இந்த நேரத்துல நீ வீட்டுல இல்லாம இருக்கிறது ரொம்ப சங்கடமா இருக்கு சூர்யா. மம்மி, அதான் சொல்றீங்களா நாளைக்கு வந்துடுறேன்னு. எனக்கு இந்த கல்யாணத்திலே இஷ்டம் இல்லை. இதுல வேற நீங்க என்ன வேற தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க. போன வைங்க மம்மி, நாளைக்கு வரேன். இந்த பையன் ஒரு சொல்லு வார்த்தை கேட்கான்லையே. மம்மி, அப்பா இப்ப கேட்டானா என்ன சொல்லுவேன்? சார் விட்டுருங்க சார், நான் புள்ள குட்டிக்காரன் சார். புள்ள குட்டிக்காரங்கிறது புல்லா குடிக்கும் போது தெரியல உனக்கு? வண்டியில ஏறியா? சார் அதான் என் பொண்டாட்டிக்கு போன் பண்ணிருக்கீங்களா சார்? அவ இப்ப வந்துருவா சார், என்ன விட்டுருங்க சார். நான் ஒரு தப்பும் பண்ணல சார். முடிச்சிட்டு ரோட்ல ஆட்டம் பண்ணிட்டு இருக்க, ஒரு தப்பும் பண்ணலையோ? ஜாக் மாமா, என்னாச்சு ஜாக் மாமா? மா நில்லுமா, யார்மா நீ? நான் இவர் பொண்டாட்டி சார். என்ன தப்பு பண்ணாரு? என் புருஷன் எதுக்கு பிடிச்சு வச்சிருக்கிய? அவர் ஒரு தப்பு பண்ணிருக்க மாட்டார், நல்ல மனுஷன் சார்.
நல்ல மனுஷனா நல்ல மனுஷன் நீ மட்டும் தான் சொல்லணும். அவர் பண்ண காரியத்துக்கு உள்ள கொண்டு போய் வைக்கணும். ஐயோ வேண்டாம் சார், விட்டுருங்க. அப்படி என்ன சார் பண்ணிட்டார் என் புருஷன்? இமோ இமோ நீ யாருமா? எதுக்குமா இப்படி அந்த ஆள் மேல விழுந்து கிடக்கா? எழுந்துருமா முதல்ல. இமோ எவர்மா நீ? எதுக்குமா அந்த ஆள் மேல விழுந்து கிடந்தா அழுகுறா? 2 போலீஸ் இங்க நிக்கிறான், கொஞ்சமாச்சும் விவசாயம் இருக்கா உனக்கு? யாருமா நீ? என்னது பொண்டாட்டியா? ஏமா பொண்டாட்டி இங்க வந்து நிக்குது, நீ அம்மா போய் சொல்லிட்டு வந்தா? கிளம்பி வீட்டுக்கு போமா. ஐயோ நான் தான் அவருக்கு பொண்டாட்டி. அப்ப இந்த பொம்பளை யாருமா? நானும் இவருக்கு பொண்டாட்டி தாங்க. என்னது பொண்டாட்டியா? யோ யார் யாருல உனக்கு பொண்டாட்டி? சார் 2மே பொண்டாட்டி தான் சார். சரி இது என்ன கொடுமை? ஏமா இங்காலதான் நீ நல்லவன் சொன்னியா? 2 பொண்டாட்டி கட்டி வச்சிருக்கா. சாக்கு சாக்கு என்னாச்சுடா? சார் 3வது சார். யோ கொடுமை. யோ என்னையா உனக்கு பெரிய மன்மதன் நினைப்போ? இந்தமா யாரியா? சார் 3வதா இருக்கும் சார். சார் அது என்ன பெத்த தாய் சார், என்னோட அம்மா. ஏமா நீங்க யாருமா? இது உங்க மகனா? ஆமா சார், என்னோட பிள்ளைடா. தங்கமான பிள்ளை சார். இன்னைக்கு என்ன தப்பு செஞ்சான்னு தெரியல, நீங்க பிடிச்சு வச்சிருக்கீங்க. அவன் ஒரு தப்பா செய்ய மாட்டான் சார், நீங்க தான் தெரிஞ்சு தெரியாம பிடிச்சி வச்சிருக்கீங்க. விட்டுங்க சார், என் பிள்ளைய நான் கூட்டிட்டு போறேன். ஆமா ஒரு தப்பு செய்யாம தான் 2 பொண்டாட்டி கட்டி வச்சிருக்காரா? ஐயோ அது குடும்ப பிரச்சனை, நீங்க பேசாதீங்க சார். என் பிள்ளைய மட்டும் விட்டுடுங்க சார். சார் என்னதான் குடும்பமோ? யோ பொண்டாட்டிகளுக்காக இல்லாட்டியும் பெத்த தாய்க்காக உன்னை அனுப்புறியா? எழுந்து போ வீட்டுக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். விடுபாமா ருக்கு. ஷாக் மாமா, நீங்க இப்படி எங்களை அசிங்கப்படுத்தி நினைச்சு கூட பார்க்கல. இதுக்கு மேல என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்கிடாதங்க, நான் போறேன். ஐயோ ருக்கு இருபாமா, ருக்கு குவாச்சிட்டு போறா, அவளை போய் பார்க்க போறேன். ஐயோ கடவுளே, இப்படி ஒரு கேஸ் நான் பார்த்ததே இல்ல. யோ இப்படியா நாலு 2 பொண்டாட்டி கட்டியிருப்பான்? ஆமா சார், ஒண்ணு வச்சுட்டே நம்மளால சமாளிக்க முடியல. எப்படிதான் சமாளிக்கிறாரோ? அந்த பொண்ணு ஆசையா கொடுத்துட்டு போனாங்க. என்ன இருக்கும் அப்படி இந்த கிஃப்ட்டுக்குள்ள? நம்மள வேற தனியா ஓபன் பண்ணி பார்க்க சொன்னாங்க. என்ன இருக்குன்னு பார்த்துட்டு சொல்ல வேற சொன்னாங்க. கண்டிப்பா பார்த்துட்டு அந்த பொண்ணுகிட்ட போய் சொல்லி ஆகணும். இப்பதான் நம்ம தனியா இருக்கோம், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம பிரிச்சு பார்த்துடலாம். அம்மா இதை பிரிச்சு பார்த்தாச்சுன்னா பழசெல்லாம் ஞாபகம் வரும்னு சொன்னாங்களே, எப்படி? அப்படி என்ன இருக்கும்? பழசெல்லாம் ஞாபகம் வரும்னு எதை சொல்றாங்க? நம்ம இதை பிரிச்சு பார்க்கறது தான் நல்லது. இப்பயே பிரிச்சிடலாம். என்னது இது? ஏதோ சின்ன குழந்தை ட்ரெஸ் மாதிரி இருக்கு. இதுல ஒரு லெட்டர் வேற இருக்கு. மயில் இருக்கு. இது அன்னைக்கு அந்த பொண்ணு கையில வச்சிருந்தாங்கல்ல, இது என்ன போட்டோ? என்ன மாதிரியே இருக்கு. நான் சின்ன வயசுல இதே மாதிரி தானே இருந்தேன். இந்த போட்டோ எப்படி இந்த பொண்ணுங்க கிட்ட? ஒண்ணுமே புரியலையே. லெட்டர் இருக்கே, படிச்சு பார்க்கலாம். அப்படி இந்த லெட்டர்ல என்ன எழுதியிருப்பாங்க? நம்ம போட்டோவை இவ்வளவு பத்திரமா வச்சிருக்காங்க. அப்படின்னா இவங்க யாரா இருக்கும்? ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு படிச்சு பார்க்கலாம். எதுக்கு இப்ப என்கிட்ட இதெல்லாம் கொடுத்து படிக்க சொல்றாங்க? என்னவா இருக்கும் அப்படி? முதல்ல படிச்சு பார்ப்போம். ஓ மை காட். சரோ, ஏ சரோ,